Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஆனா நான் வீடு கட்டும் போது அப்பா பார்த்துட்டு பயங்கரமா கண் கலங்கிட்டேன். ஷவர் பாட்டை வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கழுத்துல பொழிச்சு ஒரு அடி போட்டாங்க. எனக்கு அப்படியே சுள்ளுன்னு ஏறுது. நான் எங்க அம்மா அப்பா கூட என்ன அடிச்சது கிடையாது இன்னைய வரைக்கும். ஸோ இது வந்து நான் நைட் ஒரு 7:30 போட்டு படுக்கிறேன். அடுத்த நாள் காலையில் 1.5 மில்லியன் வியூஸ். கிட்டத்தட்ட இந்த 5 lakh ரீச் பண்ணுறதுக்கு 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். கல்யாணம் ஆகி கப்பலாக போட்டு 6 மாதத்துல 3.5 லட்சம். இது வந்து ஆக்சுவலாக நான் லாயர் முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே இவர் தான். இவரும் ஹெல்ப் பண்ணார், அவனும் ஹெல்ப் பண்ணான். ஏன்னா 3 years நான் உட்காந்து எழுதணும்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த 5 months கிட்டலாம் சொல்கிறேன் இப்படி ஒரு மாதிரி இப்படி நடப்பா ஷாருக் கான் மாதிரி. எங்கள் அப்பா பார்த்துட்டு பொண்ணு சூப்பராக நடக்கிறாடா அப்படின்னு. அது ஏன் பொண்டாட்டியாக வர போகிறோடா நீ? ஒரு கிஸ்ஸு கேட்பாலும் ரெடியாக சொல்லிட்டு பல்லுலாம் தேய்ச்சிட்டு எடுத்த உடனே டோரேமான் பார்ப்பீங்களா? அவ என்ன சாப்பிடுவா கேளு. உங்க அம்மா என்ன துணி எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க, நம்மள டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. நீ பேசும்போது வேற லெவலா இருக்குடா. இப்படி வெட்டி எரிஞ்சிட்டீங்களா? நீங்களா உருப்படுவீங்களாடா? வாழ்க்கையில என்னோட ஜட்டி கூட தோக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தே. அப்பாவா இருந்திருக்காரு அவரு. நான் அப்பா இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்பா அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு குழந்தைக்கு மூளை எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காத்து வாக்கு 2 கார் இப்போ நம்ம பார்த்துருக்கேன். நயன்தாராவோட தம்பி தெரியுமா? அந்த மாதிரி வந்து பிறக்கவங்க உடஞ்சிட்டோம். ஃபியூச்சர் ட்ரை பண்ண போயிட்டா லைக் வீட்டுக்கு வந்தோடனே 7 floors கட்டுறதா இருக்காங்க. அந்த 7 floorக்கு டார்கெட் தான் இந்த மணி. தலை சுத்துதா? இப்போ தண்ணி மட்டும் தலை சுத்துதுன்றா கித்தி. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபேமிலியில் வந்து குட்டி ஜூனியர், உங்களோட ஜூனியர் 2 பேரோட ஜூனியர் ஆட் ஆகிருக்காரு. எங்கே பிரதர்? ஆனால் பார்க்குறவங்களாம் அம்மா மாதிரி இருக்கா, அம்மா மாதிரி இருக்கான்னு. சரி நானும் விட்டுறது. சரி ரைட்டு, 10 மாதம் சுமந்து பெற்றுருக்கு, அப்போ கிரெடிட் எடுத்துக்கோ அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்று ஆக்சுவலி உண்மையாக சொல்லிட்டேன். சொல்லுங்க. பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் மூக்கு கீக்கெல்லாம் அப்படியே அம்மா மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வளர வளர அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐப்ரோ பக்கத்தில் கொஞ்சமாக அப்பா மாதிரி. ஓ அதுவா ப்ரோ? லைட்டாக அது சும்மா சொல்லிருங்க. 2 பேரையும் கலந்து பார்க்குற மாதிரி தான் இருக்காரு ஜூனியரு. ஓகே, கல்யாணன்றது 1000 காலத்து பயிர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்கள் வீடியோஸை பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற ஒற்றுமையை பார்க்கும்போது பா லா 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 அப்புறம் பார்த்ததுலேயே பிரதர் வாங்குற அடி எனக்கு தான் தெரியும். டாம் அண்ட் ஜெரி மாதிரியும் இருக்கீங்க போல். பட் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு கப்பல் மாதிரி இருக்கீங்க. ஸோ அவங்க லவ் மேரேஜ் அவங்க 2 பேரும். ஏன்னா நீங்கள் இருக்கிற அந்த பாண்டு அந்த வீடியோவில் வந்து அப்படியே தெரியுது. ஓகே, இவங்க வந்து கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுற மாதிரி இல்லை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதா அப்படியே எடுத்து போடுறாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஆக்சிடென்டலான ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஆக்சிடென்ட்டா? சரி, நான் மீடியா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஜீல வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டான ஒரு ஷோவில், தென் ஏடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் வேறு சேனலில். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ சரி கல்யாணம் பண்ணால் முடிஞ்சிருச்சு இல்லை பிரதர். ஸோ நம்ம கமிட்மெண்ட் அதிகமாக சொல்லிட்டு சரி மீடியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ மேடம் வந்து எனக்கு அமுச்சு விட்டாங்க, மேட்ரிமோனில் மகாகீர்த்தி வந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ஓகே நம்ம வந்து ஏன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் மீடியாவில் தான் இருக்கு. ஆமாம், நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்படியே ரிச்சாக இருப்போம். ஆனால் வந்து நம்ம ரூமில் படுற பாடம் நமக்கு தான் தெரியும். உங்களே சொல்ல நினச்சிட்டு இருப்பாங்க பேர் கலாட்டாவில் பொண்ணுங்களாம் பார்க்கும் ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா, சூப்பராக இருக்கான்ப்பா, கலாட்டாவில் சிறப்பு பணக்காரனா. ஆனால் நமக்கு தான் தெரியும் அங்கே நம்ம 2 ஜெட்டி வச்சு மாற்றி போகிறது. கரெக்டு. நம்ம ஃபேமிலி கொண்டு போக முடியுமான்னு தெரில. சரி ரைட்டு நமக்கு வேணாம், ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். அப்புறமா அப்படி இப்படி பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அம்மா வந்து அந்த ஒரு மேட்ரிமோனிக்குன்னு அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்குல்ல, அதை அங்கங்கே பிடிச்சி நம்பர் வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்டா அந்த மாதிரி சொல்லிடுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்லாம் நானும் சரி ஒன்றுனா நான் தட்டி கழிச்சிடுவேன். அப்போ இல்லைப்பா பொண்ணுக்கு இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, காது இப்படி இருக்குன்னு. நமக்கும் மூஞ்சோன்னும் அவ்வளோ நல்லா இல்லை, இருந்தாலும் மேபி நமக்கு நம்ம தான் நாளைங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் தட்டி கழிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் வந்து பொண்ணு பார்க்க போகிறப்ப லைக் மேடமுக்கு ஸ்லோவாக நடக்க வராது. அப்படி சொல்கிறேன் இப்படி ஒரு மாதிரி இப்படி நடப்பா ஷாருக் கான் மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் அட்ராக்ட் ஆகலை. எங்கள் அப்பா பார்த்துட்டு பொண்ணு சூப்பராக நடக்கிறாடா அப்படின்னு. அது ஏன் பொண்டாட்டியாக வர போகிறோடா நீ அப்படி சொல்கிறேன்.
ஸோ வந்து அப்பா அம்மா நிறைய மதிப்பு இருக்குது, இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது மேட்ரிமோனியில் எந்த பொண்ணு நான் தட்டிட்டு வந்தோம் 2 மாதம் முன்னாடி, அந்த பொண்ணு அப்போ வந்து சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி அப்படி கொஞ்சம் இதாகி உள்ளே போயிட்டு, சரி இதுதான் நமக்கு கிடைக்க போகிற ஒரு சான்ஸோ, சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான் இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து உங்க மேலே நிற்கிறோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி? ஆக்சுவலாக அவரோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். முக்கியமாக சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தான் நிறையா போடுவார். அதை நான் முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மேட்ரிமோனியில் பார்த்தோம், ஓகே நம்ம ஏன் ஒரு கொடுக்கக்கூடாது இவருக்கு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ வந்து பேரண்ட்ஸ் கிட்டே நான் கேட்டேன், இவரை வந்து நான் ப்ரொஃபைலுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொடுத்தப்போ இவர் இதே மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணி விட்டே இருந்தார். இவருக்கு அழகான பொண்டாட்டி வரணும்னு ஆசைப்பட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏங்க என்ன 2 பேரும் அழகாக தான் இருக்கீங்க. இல்ல இவளுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதிகம். நான் இப்போ வந்து இல்லை, இப்போ நான் கலாட்டால ஸ்மார்ட்டாக இருக்க ஸ்மார்ட்டான ஆங்கர் தன்வீர் ப்ரோ முன்னாடி சொல்கிறேன், நீ அழகு தாண்டி. நான் வந்து இது வந்து எனக்கு போடுற ஸ்கெட்ச் மாதிரில இருக்கு. இல்லை ப்ரோ பொய்லாம் சொல்ல, நிஜமாக தான். நீங்களும் ஸ்மார்ட் தான், உங்களோட ஸ்மார்ட்டான அழகு என் பொண்டாட்டி தான். அப்படி சொல்ல வரேன் நான். பட் உங்கள் முன்னாடி சொல்ல வரேன், இவ்வளோ பெரிய மீடியா முன்னாடி ஒரு கலாட்டா சேனல் முன்னாடி சொல்லணுன்றது உனக்கு ஒரு வந்து இதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இது இங்கே வந்து சொல்லிட்டேன். அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது போட்டிங்க. சொல்லுங்க. ப்ரொஃபைலில் நம்ம நார்மலாக போடுறது தான், பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி கொஞ்சம் போட்டு வைப்போம் ஃபோட்டோஸ்லாம். இவர் நேராக வந்து பார்த்துட்டு நான் வந்து அதில் கொஞ்சம் கலராக இருந்தீங்களே அப்படின்னாங்க. எல்லாரும் பண்ணுற வேலை தானே, கொஞ்சம் பட்டி டிங்கரிங் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசி பார்த்தோம், பேரண்ட்ஸோட வந்து உங்கள் பொண்ணு பார்த்தாங்க, பேசி பார்த்தப்போ பிடிச்சிருந்தது. 2 பேருக்கும் வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. இவர் சொன்னார், நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆயிரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அப்போ வந்து கரெக்டாக சொல்லலை, ஓகே பண்ணலாம் வேணாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க 2 வீட்லேயுமே. ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசணும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, ஆசையெல்லாம் நம்ம வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசியிருந்தோம். அதுவும் நான் வந்து இவரோட ஃபேன் வேறையா. ஆமாம், அப்படி வந்து இவ பேசும்போது ஒரு புதுசாக வந்து கமிட் ஆகிட்டோம். சரி ரைட்டு, நம்ம வந்து முடிக்க போகிறாங்க, கல்யாணம் ஆக போகுன்ற ரேஞ்ச் வந்துருச்சு, நிச்சயத்தை நடக்க போகுது, ஃபோனில் பேசிக்கிறோம். ப்ரோ என்ன ப்ரோ பேசுவீங்க? ஒரு பொண்ணாக இருக்கீங்க இல்லை பையனாக இருக்கீங்க, என்ன பேசுவீங்க நீங்கள்? நான்லாம் வந்து மணிக்கணக்காக நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நானும் மொரட்டு சிங்கிளாக வாழும்போது சரி வாழ்ந்துட்டு இருக்கேன், வாழும்போதெல்லாம் இல்லை. ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லு, அப்புறம் இதை தாண்டி வரவனும் தெரியாது, நீ சொல்லு. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்புறம்னு சொன்னால் கூட ஏதாவது லீட் எடுத்து நம்ம போகலாம். ப்ரோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தனியாக முதல்ல நம்பர் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னவா ப்ரோ இருக்கும்? நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு எடுத்தோடனே டோரேமான் பார்ப்பீங்களா, சின்சான் பார்ப்பீங்களா? நான் வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு போய்கிட்டு இருக்கேன். நான் மீடியாவில் இப்போ வந்து மீடியா ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு நான் சோஷியல் மீடியா பக்கம் வந்துட்டேன். ஏன்னா அது அவ்வளோ ப்ளூம் ஆகலை அப்படின்னு. அப்போ வந்து எடுத்தோடனே கேள்வி, நான் என்னென்னமோ கனவுகளோட இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு கிஸ்ஸு கேட்பாலும் ரெடியாக சொல்லிட்டு பல்லுலாம் தேய்ச்சிட்டு ஃபோனில் கிஸ் கொடுக்க பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. மொரட்டு சிங்கிள் ப்ரோ. ஓ அப்படி இது வரைக்கும் கொடுத்தா. ஆனால் அப்படி இல்லையே, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம். ஃபேன்ஸா? ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோரேமான் பாப்பியா, சின்சான் பாப்பா, நான் கட் பண்ணிட்டேன் ப்ரோ. என்ன பண்றது ப்ரோ, நான் என்ன பேசுறது தெரியாது ப்ரோ. நம்ம கிஸ் ரேஞ்சுக்கு போயிட்டோம். அப்படி இருக்கும்போது டோரேமான் பாப்பியான்னா அப்புறம் அரை நாள் கார்ட்டூன் பார்த்தேன் இவளுக்காக. அப்புறமா சொன்னா இல்லைன்னு கேளுங்க, எல்லா எபிசோடும் சொல்லுவேன். ஆமா எல்லா எபிசோடும் கரெக்டாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவரை. எஸ். ஸோ வந்து அப்படி மூவ் ஆகி கார்ட்டூனான காதலில் மூவ் ஆகி இன்னைக்கு நாங்களே கார்ட்டூனாக யூடியூப்ல நல்ல ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கும் பார்க்குறீங்களா? எஸ் அஃப்கோர்ஸ். அவங்களுக்கு நீங்களும் பார்க்குறீங்களா? ப்ரோ நான் ஆஃபீஸ் போனால் கூட ஃபோனில் பார்ப்பேன் ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, புரிஞ்சிச்சு ப்ரோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை பார்ப்பேன்னு சொன்னேன். இல்லை பார்ப்பேன்ட்டு உங்களை பார்த்தாரு, மற்றபடி வேற ஒன்றும் பண்ணல அவரு, அவ்வளோதான். சரி ஓகே. இந்த மாதிரியான உங்கள் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சா? இல்லை மாமியார் மருமக சண்டை? என்ன பெரிய விஷயம் அப்படின்னா 2 பேர் பேசிக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அவள் என்ன சாப்பிடுவா கேளு, நான் பண்ணால் சாப்பிடுவாள், அம்மா நீ எது கொடுத்தாலும் சாப்பிடுவாலும் கேளு, சாப்பிடுவா, அவ்வளோதான். அவனை இவகிட்ட வந்தோடனே இவ எதுவுமே வந்து எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா வந்து கீர்த்தி அந்த துணியை எடுத்து வைனா அழுதுருவா. உங்கள் அம்மா என்ன துணி எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. நான் வெளியே போய் ஈவெண்ட், நாங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நான். ஸோ ஈவெண்ட்ஸ் போவேன் அடிக்கடி. ஸோ அது பொங்கல் ஈவெண்ட், அது ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு என்ன ஆயிடுச்சு, நான் போயிட்டு 7 o'clock காலையில் பயங்கர சண்டை. 7 o'clock வந்து நான் ஈவெண்ட்டு முடிச்சுட்டு வரப்போ என்ன ஆகுறது, என்ன நடந்தாலும் வந்து ஈவினிங் நாடகத்துக்கு சேர்ந்துக்குவாங்க. நாடகத்துக்கு சேர்ந்து பாத்தியாடி அவன் வந்து உள்ள போறப்பே வந்து அவனை கொல்லுவேன். நான் நம்மள தான் சொல்றான்னு பார்த்தா கடைசியில் சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. காலையில ஃபர்ஸ்ட் 10:30 ஸ்லாட்டுக்கு ஆரம்பிச்சு 9:30 ஸ்லாட்ல வந்து முடிச்சிருவானுங்க. அதான் வந்து இவங்க 2 பேருக்கும் கதை. ஆனா ரொம்ப நல்லவங்க, நம்மள டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. ரொம்ப அருமையான ஒரு மாமியாரும் மருமகளாகவும் இருந்திருக்கீங்க போல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்போ நீங்க என்ன ஒர்க், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் இருந்தீங்களா? நான் MCA MPhil முடிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா வந்து மிலிட்ரி அப்படின்னால எக்ஸ் மிலிட்ரி மேன். ஸோ அதனால் அவர் வந்து காலைல 9 to 5 ஜாப்ல சம்பளம் வாங்குறியா, அதுதான் உனக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு சம்பளம், அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பையனாகவும் பார்ப்பாரு. அது வந்து நீ மற்றபடி வந்து நீ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனாக இருந்தாலும்
20,000 சம்பளம் வாங்குறியா, அவ்வளோதான், உனக்கு வரல, நீ வந்து அன்ஃபிட் ஃபார் சொசைட்டி. அந்த மாதிரி நம்ம காலேஜில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நான் மீடியா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவெண்ட்ஸ் நிறைய போய் காலேஜ் டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட நான் யூஜிலேயே வந்து 5 to 6 lakhs யூஜி செகண்ட் இயர்லேயே சேர்த்து வச்சுருந்தேன் நான். அது அப்பாவுக்கு தெரியாது, ஏதோ ஓடுறான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வீடு கட்டும்போது அப்பா பார்த்துட்டு பயங்கரமாக கண் கலங்கிட்டேன். இதுக்கு தான் நீ ஓடி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்சியில் தனியாக ஒரு வீடு அப்பா கட்டும்போது ஒரு லோன் போடுறப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொண்டு போய் கொடுத்தோம், பயங்கரமாக ஹாப்பியானது. ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு ஓடிக்கிட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போது ஒரு ஜீ தமிழில் காமெடி கில்லாடிஸ்னு ஒரு ஷோ, அந்த ஷோவில் வந்து சென்னையில் அட்டன் பண்ணுறேன். சென்னையில் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு, ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இல்லை, வாய்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் 10 மணி வரைக்கும் ஷூட் நடக்கும். 10 மணிக்கு முடிச்சுட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்க கிளம்பணும். அடுத்த நாள் 10 o'clock அவங்க இருக்கணும். 11க்கு ஆரம்பிச்சுது. இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ண கையோட லாஸ்ட்டாக ரிஜெக்ட் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் முதலாக நான் அங்கே போய் நின்னேன் கோயம்புத்தூருக்கு. அங்கே செலக்ட் பண்ணுற இவர் என்ன சொன்னார், ப்ரொடியூசர் ப்ளஸ் டேரக்டர் 2 பேருமே இருந்தாங்க. பார்த்தோன்னே டே நீ அங்கே வந்தானே, ஆமாம் அப்படின்னு. சரி நீ ஃபஸ்ட் ரவுண்ட் வர வேணாம், நீ 2 இது பண்ணிட்ட, 3வது வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3வது ரவுண்ட் டேரக்டாக அமைச்சாங்க. செலக்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 2-3 ஷோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ஃபிசிக்கலி இல்லை ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து உடஞ்சிட்டேன். EVP ஃபிலிம் சிட்டியில் காமெடி கிளாஸ் ஷோ போயிட்டு இருக்கப்போ பயங்கரமாக வந்து எனக்கு ஃபீவர். அந்த ஃபீவரோட நான் 1.5 நாள் இல்லை. ஸோ ஷெட்யூலில் போய் டேரெக்டாக உள்ளே போய் பண்ணி நான் விஜயகாந்த் வாய்ஸ் பண்ணி, விஜயகாந்த் வாய்ஸ்க்கு த்ரோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதை ஹை பேஸில் பண்ணுவோம். என்னடா பண்ணுறீங்க, நான் அப்போ வந்து மனோபாலா வாய்ஸ் மாதிரி ஐயோ தம்பி அந்த மாதிரி வாய்ஸில் இருந்துச்சு. ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ வாழ்க்கை நம்ம கொடுத்தது அவ்வளோதான் போல். நான் எதுவுமே பண்ணல, நான் ஜில்லு தண்ணி கூட கோல்டு வாட்டர் குடிக்கல. ஆனால் பட் அந்த இடத்துல வந்து உடஞ்சிட்டேன் ரொம்பவே. அப்புறம் இன்னொரு ப்ரைவேட் சேனலில் வந்து ஏடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 1.5 year ஏடியாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே சாதிக்க முடியல என்னால். ஸோ வந்து நான் வந்து ஏடியாக ஒர்க் பண்ணால் பயங்கரமாக திட்டு வாங்கணும், சில சமயம் அடிச்சிருக்காங்க என்ன. ஆக்ட்ரஸ் வந்து விளையாட்டுக்கு அடிக்கிறதும் நம்ம இதுக்கு அடிக்கிறதும் தெரியும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி ஒன்று வைக்கணும். ஸோ அவங்க ஜட்ஜாக இருக்காங்க. ஃப்ளவர் பாட்டை வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, டப்புன்னு கீழே இருந்து இதுக்கும் அது தண்ணியில் ஒன்றுமே இல்லை, தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், கீழே உழுந்து என்ன பண்ணிட்டாங்க, கழுத்தில் பொழிச்சு ஒரு அடி போட்டாங்க. எனக்கு அப்படியே சுள்ளுன்னு ஏறுது. நான் எங்கள் அம்மா அப்பா கூட என்னை அடிச்சது கிடையாது இன்னைய வரைக்கும், என்னை அடிச்சது கிடையாது. அப்போ என்ன ஆகுது, உளுந்தோடனே நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அவங்க அடிச்சிட்டாங்கன்னு. அவ்வளோதானே போ. நான் திட்டுவாங்களாம் ப்ரோ, என்னோட மேலே இருக்க என்னை டேரக்டர் திட்டுவாங்களாம். அது ரொம்பவே எனக்கு இதாகிடுச்சு. அந்த இடத்துல நான் என்ன நினச்சேன்னா, இவ்வளோ நாள் திட்டு வாங்கியிருக்கோம், பட் சம்மந்தம் இல்லாட்ட அடி வாங்கினா நமக்கு தேவையில்லை. ஸோ இதோட நம்ம குவிட் பண்ணிக்கலாம். நான் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு, ஏன்னா 15 minutes நான் இங்கேருந்து அந்த ஃப்ளவர் பாட் கொண்டு போய் கொடுக்கணும், ஷூட் ஆரம்பிக்குது. ஸோ வந்து அந்த அக்யூரசி ஃபாலோ பண்ணுவாங்க நேஷனல் டெலிவிஷன்லாம், அது ஒரு நேஷனல் டெலிவிஷன் தான். ஸோ அதில் நான் செட் ப்ராப்பர்ட்டாக கொண்டு போய் வைக்கிறப்போ அதுக்கு நான் எனக்கு பாராட்டு வேணாம். ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன்னா சரி பரவாயில்ல, டேரக்டர் கண்டுக்கவே இல்லை. நான் போய் சொல்கிறேன், என் பேர் தெரியாது டேரக்டர், 1.5 வருஷமாக ஒரு நேஷனல் டெலிவிஷனில் வேலை பார்க்குறேன், அது ஒரு ஷோ. ஸோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் செஷன் ஃபுல்லாக நான் இருக்கேன், ஒரு சீசன் ஃபுல்லாக இருக்கேன். அப்படிங்கும்போது நான் ஒரு விஷயம் நினச்சேன், டேரக்டர் கேட்கணும், அவர் தான் ஆன்சரபிள். நீங்கள் எதாவது சொல்லுங்கள், சரி ஓகே சாரிப்பா, அவங்களுக்காக நான் சாரி கேட்குறேன், அவள் தானே போ அடுத்த தடவை கரெக்டாக கொண்டா. அது எனக்கு ரொம்ப காயப்படுது. அன்றைக்கி தான் முடிவு எடுத்தது, சரி ரைட்டு இதுக்கு மேலே நான் எனக்கு வேணான்னு முடிவு பண்ணி குவெட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த டிக்டாக்னு ஒன்று இருந்துச்சு அப்போது. ஸோ டிக்டாக் மூவ் ஆனேன். டிக்டாக் மூவ் ஆகிட்டு ஒரு 2-3 வீடியோ போட்டேன், ஹிட் ஆகலை. ஸோ லவ் ஃபெயிலியருக்காக ஒரு சில வீடியோ போட்டேன். இன்றைக்கி பண்ணுற லவ்வில் மெயின் விஷயமே, ஒரு பொண்ணோ பையனோ சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னா அதை நம்மளோட ப்ராக்டிக்கலி சைக்காலஜியும் நம்ம மனசு மறுத்துடும். யாழ் பண்ண மாட்டா, அதை உடச்சி அந்த பவுண்டரியை நான் உடச்சி அந்த மெச்சூரிட்டிக்கு வந்துட்டேன்னா நீ பக்காவாக ஏமாந்துக்கிட்டு இருக்க, நீ ஏமாற போகிறேன்னு வெளியே வந்துடணும். இந்த வீடியோ தான் நான் சொன்னேன். ஸோ இது வந்து நான் நைட்டு ஒரு 7:30 போட்டு படுக்கிறேன், அடுத்த நாள் காலையில் 1.5 million வியூஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்பார்க்காக தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறமா இதே மாதிரி பிரேக்கப் வீடியோ போட்டு நான் எதிர்பார்க்கல. பட் அடுத்த 6 months வந்து 1.5 million ஃபாலோவர்ஸ் வந்துருந்தாங்க டிக்டாக்ல. தென் எனக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாமே நல்ல அப்போல்லாம் நிறைய பாராட்டினேன். அதில் தான் எனக்கு ஆக்சுவலாக பெரிய நேஷனல் டெலிவிஷனில் வர சுந்தரி கேப்ரியெல்லாம், அவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க. அவங்க ரியல் டேலண்ட்ஸை பாராட்டுவாங்க. ஸோ இன்னி வரைக்குமே எனக்கு வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னா கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிக்டாக் நிறைய சொந்தங்களை கொடுத்துருக்கு. ஈவன் அந்த டிக்டாக் ஆரம்பித்து சோஷியல் மீடியா, யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி எனக்கு இங்கே உட்கார வச்சிருக்கு, உங்கள் முன்னாடி உட்கார வச்சிருக்கு. கலாட்டா பிஹேவியர்ஸ்லாம் நம்மளை கூப்பிடுவாங்களா, எப்போ 4 yearsக்கு முன்னாடி நான் இன்டர்ன்ஷிப்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. இல்லைப்பா நீ எனக்கு இது பத்தாது, உன் நேட்டிவிட்டி வேறு, இந்த மாதிரி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, இல்லை உனக்கு விஜியாக வரணும் வேணாம்னு சொல்லிட்டு. பட் ஈவன் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி என்ன வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு ஓகே நீ நல்லா பண்ணுறன்னு ஒரு எப்படி சொல்கிற அப்ரிஷியேஷன் கொடுக்குறப்ப டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே. தென் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சோஷியல் மீடியா நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5 lakh ஃபாலோவர்ஸ், கிட்டத்தட்ட இந்த 5 lakh ரீச் பண்ணுறதுக்கு 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். ஆனால் கல்யாணம் ஆகி கப்பலாக போட்டு 6 மாதத்தில் 3.5 லட்சம். இது வந்து நிறைய பசங்க என்ன சொல்லணும் சுற்றுறாங்கன்னா, இப்போது
தான் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண போகிறேன், நானும் யாரும் வீடியோ எடுத்து போடுறோம், நாங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் கப்புள் விளாக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த பிளானோடவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டிங்களா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நம்ம சேர்ந்து பண்ணலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் உள்ளே வந்தீங்களா? இல்லை ஆக்சுவலாக வந்து இவ கொஞ்சம் பயங்கர இன்ட்ரோவர்ட் ஆக்சுவலாக. இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் வராங்க ஒரு இடத்துல நவுருங்கன்னு சொல்ல மாட்டா, அப்படி நின்றுட்டே இருப்பாங்களா? சவுண்டு வைப்ரேஷன் சொல்லணும், அந்த சவுண்டு மட்டும் வரும். அவங்க திரும்பி பார்த்துட்டு ஊமை பொண்ணாட்டுக்கு நவுந்துக்குன்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி கேரக்டர். எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டா, நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பா. ஸோ அட்வொகேட்டாக ஆக போகிற இது இருக்கக்கூடாது. இவ வந்து பயங்கர ஸ்டடீஸில் பயங்கர ஃபிட்டு, ஆனால் நீ ஒரு அட்வொகேட்டாக நீ பேசலாம், நீ அன்ஃபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து நீ எனக்கு மேலே இருக்கவ, நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டே சைடில் யூடியூபராக இருக்கேன். நீ என்னோட மேலே இருக்க வேண்டியவ, நீ என்னோட சூப்பரான ஒரு கிராஜுவேஷனில் இருக்க, நீ பேசினா தான் உனக்கு சோறு அப்படிங்கும்போது நீ பேசணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இது மண்டைக்கு ஏறிச்சா இல்லையான்னு டவுட்டில் தான் இருந்தேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 1.5 டேஸில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தா. பட் இன்னைக்கு பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் என்னை விட அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அண்ணி ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு நானே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் போட்டுதான். ஆமாம், உண்மையாக அமைதியாக தான் இருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் பேசுகிறதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் கண்டென்ட்ஸ்லாம் பண்ணும்போது? எடுத்தோன்னே செட் ஆகிடுச்சா எப்படி? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாது. கேமரா பார்க்கக்கூடாது, அதெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறையா கேமரா பார்த்து பண்ணிடுவேன், இல்லை எனக்கு பேச தெரியாது, தடுமாறி நின்றுவேன். இவர் என்ன பண்ணுவார்னா மோட்டிவேட் பண்ணுவார். நீ பண்ணு, உன்னால் பண்ண முடியும், உன்கிட்ட அது இருக்குது, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றா கூப்பிட்டு வந்தார். ஆக்சுவலாக நான் லாயர் முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே இவர் தான். ஆக்சுவலாக அப்பா வந்து 2021 இறந்துட்டாங்க. அப்பாவோட கனவு தான் நான் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு. இப்போ வந்து லாஸ்ட் டிசம்பரில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிட்டு நான் காலேஜ் போக முடியுமா என்னன்றதை யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு 6 மந்த்ஸ் இருந்தது. அப்போது இவர் வந்து சொன்னார், நீ போ காலேஜ்க்கு, நீ போ, நான் கூட வரேன் அப்படின்னாரு. காலேஜில் கேட்டேன், பெர்மிஷன் கேட்டேன் நான். ஏன்னா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மந்த்தே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஜானில் மேரேஜ் பண்ணோன்னே பிப்ரவரியில் பார்க்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அத்தை மாமாவுமே சொன்னாங்க, யோசிச்சு பார்த்துட்டு போய் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு. இவர் தான், நீ வா பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் போனேன், எக்ஸாம் எழுதினேன். அதுவும் குட்டி பையன் உள்ளே இருக்கும்போது தான் எழுதினேன். இவரும் ஹெல்ப் பண்ணார், அவனும் ஹெல்ப் பண்ணான். ஏன்னா 3 hours நான் உட்காந்து எழுதணுன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த 5 months கிட்டலாம் முதுகு பயங்கரமாக வலிக்கும். சொல்லப்போனால் ரெஸ்ட் ரூம் கூட அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும். ஆனால் அந்த 3 hours நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணல. இவரும் வந்து எனக்கு நடுவில் வந்து எனக்கு ஜூஸ்லாம் கொடுத்துட்டு போவார். உள்ளே வந்து விடுவாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னோன்னே என்னென்னா ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க. உள்ளே நிறைய ஹெல்ப் பண்ணார். எனக்கு அப்பாவாக இருந்திருக்காரு அவர். நான் அப்பா இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்பா இறந்துட்டாங்கல்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இவர் ஒரு அப்பாவாக எனக்கு கூட இருக்கார். நிஜமாக வந்து இவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியாது, என்னை ரொம்ப அப்பாவாக தான் அவர் பார்த்துக்கிறாரு. நிறைய இடத்துல பார்த்துக்கிறாரு. இப்போ நான் முடிக்கிறதுக்கு காரணமே இவர் தான். குழந்தைய வந்து 3 months தான் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தான் பார்த்துக்கணும். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, அம்மா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா இவர் என்ன பண்ணுவார்னா, நீ தூங்கு, ரெஸ்ட் எடு, நான் ஃபீட் பண்ணிக்கிறேன். நைட்டில் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க விடுவார் என்ன. நீ தூங்குமா, நீ தூங்குனா தான் காலையில் இருந்துச்சு பார்த்துக்க முடியும். ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி பார்த்துப்போம். அதில் வந்து 20 hours இவர் தான் பார்த்துப்பார். 4 hours மட்டும்தான் நான் பார்த்துப்பேன். 20 hours இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்குவார். தூங்க மாட்டார். தூக்கம் இல்லை. ஆல்ரெடி நிறையா நாங்கள் வீடியோ பண்ணுவோம், இவர் தூங்க மாட்டார். இப்போ சுத்தம் அந்த 4 hours அவர் தூங்குறது இல்லை. 20 hours நான் பார்த்துப்பேன். ஒரு 4 hours அதை எடிட் பண்ணுறதுலே இவருக்கு போயிடும். ஸோ ஒரு தூக்கமே இல்லை. லைஃப்லேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மூமெண்ட் அப்படின்னு இருக்கும்ல ஆஃப்டர் மேரேஜ், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி மூமெண்ட் இருந்துச்சா? இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதம் செக்அப் பண்ணுவாங்க. அதில் 3rd month வந்து பேபி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா, கை கால்லாம் எப்படி இருக்க, முதுகு தண்டை பார்த்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த முதுகு தண்டு பார்க்குறப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 5th month நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்போ இன்னொரு இடத்த சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனோம் திருச்சியிலே. அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, திடீர்னு குழந்தைக்கு மூளை எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கேனில் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி டிசேபிலிட்டியோட பிறக்க வாய்ப்பு இருக்குது, ஒன்று இதை வந்து அபார்ட் பண்ணிடுங்க. ஸோ அவங்க ரொம்ப அன்எத்திக்கலாக ஒரு வேர்ட் சொன்னாங்க. காத்து வாக்கில் 2 கார். இப்போ நம்ம பார்த்துருக்கேன், நயன்தாராவோட தம்பி தெரியுமா, அந்த மாதிரி வந்து பிறக்கோம்னா உடஞ்சிட்டோம் எல்லாமே. அந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிச்சோம். சைக்காலஜிக்கலி நம்ம அந்த இமேஜ் போயிடும். ஸோ இவள்கிட்ட சொன்னோன்னே அப்படியே உடஞ்சி அழுதுட்டா. இவளுக்குள்ளே வந்து ஏதோ வயிற்றுல வந்து சம்திங் அந்த குழந்தைக்கு உண்டான அந்த வாட்டர் சம்திங் இருக்கும், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் சம்திங் இருக்கும் குழந்தைய சுற்றி. ஸோ அதை எடுத்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளோ 28,000 ஆகும். ஸோ 28,000 ஆகும். சரி ஓகே நாங்கள் தரோம் அப்படின்னு எடுத்துட்டு 28,000 ரிசல்ட் 1 week ஆகணுன்னு சூசைட் ட்ரை பண்ண போயிட்டா. லைக் வீட்டுக்கு வந்தோடனே கிச்சனில் இருப்பா, என்ன பண்ணுற அவர் ரொம்ப நான் பார்த்து ஏன்னா இப்போ இவங்களோட அம்மாட்ட சொன்னால் அவங்க பார்த்துருவாங்க, அவங்க ஊரில் இருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூட இருக்காங்க. அப்படிங்கும்போது நான் இவ கூடயே இருந்து என்ன ஆச்சுன்னா
இவன் ஒரு கட்டத்தில் வந்து சம்திங் இவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என் கூடயே 24 hours வச்சுருப்பேன் பணம். அந்த 1 வீக் சரி இதுக்கு மேலே செட் ஆகும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கு நான் என்ன பண்ணிட்டேன், மதுரையில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இவங்களோட நேட்டிவ் சிவகங்கை மதுரை. ஸோ மதுரையில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்க அம்மா வந்து டெலிவரி பார்த்த டாக்டர் போய் காட்டினோடனே அவங்க சிம்பிள் ஒரே தான் பார்த்து சொல்லிட்டாங்க, திஸ் த ஸ்கேம் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ஸ்டீல் மணி. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க உங்களுக்கு இந்த மாதிரி 20,000 ஒன்று. என்ன பண்ணாங்க, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இதுபடி ரூல்ஸ் படி எடுக்கக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுத்தால் குழந்தை சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து எப்படி எடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தீங்க, 28,000. சிம்பிளாக 28,000 வாஸ் த டார்கெட் ஆஃப் தட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் சிம்பிள் உங்கள் குழந்தை நல்லா பிறகு கிளம்புங்க. ஸோ அதுக்கப்புறமாலும் என் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி அவர் என்ன சொன்னான்னா 1 வீக் கழிச்சு போங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு கூட மாறல. உங்கள் பேபி சூப்பராக இருக்குது, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹைஜீனிக்காக இருக்குது, சூப்பராக பிறக்கும் அப்படின்னாங்க. வேலை பார்த்த ஒரு நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதில் வந்து 1 டேக்கு 100 மெம்பர்ஸ் வந்தால் 90 மெம்பர்ஸ்க்கு இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 90 மெம்பர்ஸ்க்கு எடுத்து தே டார்கெட் இஸ் ஜென்ரேட் தர் பில்டிங். 7 ஃப்ளோர்ஸ் கட்டுறதா இருக்காங்க. அந்த 7 ஃப்ளோருக்கு டார்கெட் தான் இந்த மணி. பேசிக்கிட்டே இருக்கோம், அங்கேருந்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வருது. நான் இவட்ட கேட்குறேன், நான் கேட்கட்டும் மாடி வேணாங்க, கேட்கட்டும் மாடி வேணாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அப்நார்மலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, டெஸ்ட் எடுத்திருக்காங்க. எங்களோட மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ இது ஒரு ஹாஸ்பிட்டலையும் கார்பரேட் ஆக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு இது ரொம்ப சைக்காலஜிக்கலாக எங்களை அடிச்சிட்டாங்க. இந்த ரமணா படத்துலலாம் வர மாதிரி ரொம்ப எப்போவுமே இவர் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இது கண்டுபிடிச்சிருவாரு. அந்த நேரத்தில் பேபின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பேபி வேறையா, கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலுமே ரொம்ப 5th month ஆயிடுச்சு. அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க பார்க்கலாம் இல்லைன்னா கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணது, நான் வந்து அழுதுட்டு இருக்கேன். இவர் வந்து அழுதுட்டாரு. ஆனால் என்கிட்ட காமிச்சு கூடாதுன்னு இவர் என்ன சொல்கிறாருன்னா, பேபி பார்ப்போம்மா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் கலைச்சிடலாமா? டே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டேன். ஸோ எனக்கு அந்த ஒரு 6 நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல ப்ரோ. என்னதான் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து அடுத்த பேபி பார்த்துக்கலாண்டின்னு சொல்லும்போது அந்த வேர்ட் சொல்லும் போதே இவன் அவளோட வயிற்றை பார்க்குறா. அப்படிங்கும்போது அவள் வயிற்றோட குழந்தை வளர்ந்து நம்பி நாங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அது இல்லைங்கும் போது எனக்கு ரொம்பவே லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மூமெண்ட்டுனா அது ஒன்று என் லைஃப்பில் நான் வந்து ரீசெண்டாக பார்த்ததில்ல. ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் தலை சுற்றுதா? இப்போ தண்ணி மட்டும் தலை சுற்றுதுன்றா? சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். வாமிட் வர மாதிரி இருக்கா? தலை சுத்துது. வாமிட் வர மாதிரி இருந்தா என்னாச்சு? தலை சுற்றுற மாதிரி இருக்கான். தண்ணி குடிக்கிறியா? கீர்த்தி தண்ணி மட்டும் தெரியல. நிறைய இடத்துல வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் தான் அதிகமாக ப்ராங்க் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து நிறைய மொக்க பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருந்தேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு அவங்க உங்களை ப்ராங்க் பண்ணலாம், உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு பண்ணோம். பதறிட்டாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். இல்லை நிஜம் ரொம்ப பதறிட்டாரு. நான் நம்ப மாட்டேன் இவள நிறைய நான் சரி இது மீடியா முன்னாடி வந்து இப்பெல்லாம் பண்ணுவாளான்னு தெரியாது எனக்கு. இப்படி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பண்ணுவாளான்னு தெரியாது. ஹாய் யுவான், கடைங்க யுவான. ஹலோ சொல்லுங்க. வா இப்படியே பாருங்க, அம்மா தான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. யுவான் அது பாகுபலி படத்தை எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. ஓடா ஓ பார்த்தீங்களா, அப்பாட்ட வந்தானே அமைதியாக வரும். 1000 தான் அம்மா இருந்தாலும் அப்பா தான் அமைதியாக்கும். சீரியஸாக அப்பா தான் தூங்க வைப்பாரு, அம்மானால தூங்க வைக்க முடியாது, அப்பா தான் தூங்க வைப்பாரு. ஸோ பையன் முன்னாடி அப்பா கொஞ்சம் மெமிக்ரிலாம் பண்ணி காட்டினா எப்படி இருக்கும்? நம்ம யூஸ்வலாக விஜய் சேது சார் வந்து சினிமாவில் பேசும்போது ஜி சூப்பராக இருக்கியோ செம்மையா அப்படி. ஆனால் வந்து இப்போ நேரில் வந்து இப்போது சூப்பராக பண்ணுறடா, நீ பேசும்போது வேறு லெவலாக இருக்குடா. ஆக்சுவலி அடுத்த பிக் பாஸ் வந்துன்னு வச்சுக்கேன், சத்தியமாக சொல்கிறேன் ஜெயிச்சிருவேன். ஆமாம் தானே? டே என்னடா சொல்கிறீங்க, ஐவேஸ்னு புது மரத்தை நட்டா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி நான் நட்ட மரத்தையும் இப்படி வெட்டி எரிஞ்சிட்டீங்களா, நீங்களா உருப்பிடுவீங்களாடா? ஐயோ வாழ்க்கையில என்னோட ஜட்டி கூட தோக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தனே, இப்ப பொண்டாட்டி பிள்ளைங்க துணியெல்லாம் இப்படி தோக்கி விடதா இருக்கே. ஐயோ 7 ஜென்மத்துக்கும் இந்த ஒரு பொண்டாட்டி போதும், தன்வீரே பாத்துக்க செஞ்சிருவாங்க. தெரியுது செஞ்சுட்டாங்க போல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே அழகாக பேசுனீங்க, ரொம்பவே அழகாக ப்ராங்க் பண்ணீங்க, ரொம்பவே அழகாக விவிக்கிரியாக பண்ணீங்க. அவர் கொஞ்சம் லைட்டாக சீரியஸ் ஆகிட்டாரு போல. ஓகே, தேங்க்யூ வாழ்த்துக்கள். அகைன் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.
Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.